ஹாய் விவர்ஸ், விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட 5 சூப்பரான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் நம்ம இந்திய நிறுவனங்கள் தான் இப்போ ஃபார்மிங் துறையில மிகப்பெரிய வெற்றிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கவ் கண்ட்ரோலர். மாடுகளை வளர்க்கறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நம்ம ஊர் கிராமங்கள்ல எல்லாம் மாடுகளை நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஆள் மாதிரி ரொம்பவும் பாசத்தோட வளர்ப்பாங்க. ஆனா மாட்டு பண்ணைகள்ல நிறைய மாடுகளை வளர்க்கும் போது அந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டையும் பாசத்தோட பாத்துக்க முடியாது. இதுக்காக தான் நீடாப்ங்கிற நிறுவனம் ஆகுமெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜி மூலமா கவ் கண்ட்ரோல்ங்கிற ஒரு டெக்னாலஜியை உருவாக்கி இருக்காங்க. இந்த டெக்னாலஜி மூலமா ஒரே ஆளே 1000 மாட்டை கூட ப்ராப்பரா வளர்க்க முடியும். மாட்டோடைய கழுத்துல இந்த ஒரு பேண்ட மாட்டிட்டு நம்ம இந்த டிவைஸை தலையில மாட்டிக்கிட்டா ஒவ்வொரு மாட்டோடைய டீடைல்ஸையும் நம்மளால ஈஸியா பாத்துக்க முடியும். எந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, எந்த மாடு எப்போ மேட்டிங் பண்ணணும், எந்த மாடு எவ்வளவு நாள் பிரெக்னெண்டா இருக்குங்கிறது கூட நம்மளால ஈஸியா செக் பண்ணிக்க முடியும். இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜியை வச்சு நம்மளால செடிகளையும் வளர்க்க முடியும். இந்த கம்பெனி கொடுக்கிற ஸ்மார்ட் ஃபார்மிங் கப்புகள்ல செடிகளை வளர்க்கும் போது நம்ம டேப் மூலமாவே செடிகளுடைய ஹெல்த்தையும் மானிட்டர் பண்ண முடியும். ஏற்கனவே இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி வெளிநாடுகள்ல சக்சஸ்ஃபுல்லா கீரைகளையே வளர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வெளிநாடுகள்ல பயன்படுத்துற ஆகுமெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜி ரொம்பவே விலை அதிகம். இதே விஷயத்தை நம்ம இந்தியாவில் உள்ள நொய்டால இருக்கிற பிசிபோகுங்கிற நிறுவனம் ஐஓடி டிவைஸை வச்சு மாடுகளை கண்காணிக்கிற சிஸ்டமா உருவாக்கி இருக்காங்க. மாட்டோடைய கழுத்துலயோ கால்லயோ இந்த டிவைஸை மாட்டி விட்டுட்டா இதுவே மாட்டோடைய ஹெல்த் பாராமீட்டர், பாடி டெம்பரேச்சர், ஹார்ட் பீட்னு எல்லாத்தையும் நமக்கு ஈஸியா சொல்லிடும். இது மூலமா நம்ம எந்த மாட்டுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம இருக்கு, எந்த மாட்டுக்கெல்லாம் காய்ச்சல் அடிக்குதுன்னு கூட சிஸ்டம்ல உட்கார்ந்தே பாத்துக்க முடியும். இதே ஐஓடி டிவைஸை பயன்படுத்தி இந்த செடிகளை வளர்க்கிற டிவைஸையும் உருவாக்கி இருக்காங்க. விவசாயிகள் இந்த டிவைஸை மட்டும் அவங்க நிலத்துல அங்கங்க புதைச்சு வச்சுட்டா இந்த டிவைஸே மண்ணுடைய தரத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடு, லைட் இன்டென்சிட்டி வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கு ஈஸியா சொல்லிடும். இதனால எப்போ எவ்வளவு தண்ணி விடணும், எப்போ உரம் போடணும்ங்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக விலைக்கு உருவாக்குற டெக்னாலஜியை நம்ம இந்திய நிறுவனங்கள் கம்மியான விலையிலேயே உருவாக்கி அசத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி மாடு ஆடு வளர்க்குறவங்களுக்காகவே லீலி எக்ஸோஸ்ங்கிற நிறுவனம் ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் வண்டிகளை உருவாக்கி இருக்காங்க. மாடுகளுக்கு தினமும் ஃப்ரெஷ்ஷா புற்களை கட் பண்ணிட்டு வந்து போடுறது ரொம்பவே கஷ்டம். இதனாலேயே நிறைய பேர் மொத்தமா வைக்கோல்களை வாங்கி வச்சிருவாங்க. ஆனா இந்த ஒரு வண்டி இருந்தா ஃபார்ம்ல வளர்க்குற எல்லா மாடுகளுக்கும் இதுவே தினமும் ஃப்ரெஷ்ஷா புற்களை கட் பண்ணிட்டு வந்து போடும். அதுலயும் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வண்டி. வண்டி ஓட்ட தெரியாதவங்க கூட அவங்க நிலத்தோடைய அளவையும் ஃபார்முடைய லொகேஷனையும் இந்த வண்டியில ஸ்டோர் பண்ணிட்டா தினமும் இந்த வண்டியே தானா போய் புற்களை பறிச்சுட்டு வந்து மாடுகளுக்கு போட்டுரும். இதுக்கு டிரைவரே தேவையில்ல. இந்த வண்டியோடைய சார்ஜிங் ஸ்டேஷன்ல இதுவே தானா சார்ஜ் போட்டுக்கும். இப்பவே வெளிநாடுகள்ல இவர மாதிரி மாடுகளை வளர்க்குறவங்க இந்த வண்டியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷான புற்களை போடுறதுனால மாடுகளும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குதாம். இதுக்கு அடுத்ததா சின்ன ஃபார்ம்களை வச்சிருக்கிறவங்களுக்காக இந்த வண்டியையும் உருவாக்கி இருக்காங்க. இது தானா போய் புற்களை பறிக்காது. ஆனா இதுக்குள்ள நம்ம உணவுகளை கொட்டி வச்சிட்டோம்னா கரெக்டா நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற டைமுக்கு தானாவே போய் உணவுகளை போட்டுட்டு வந்துடும். இதுக்கு அடுத்து கஷ்டமான வேலையே மாட்டு கொட்டையில இருக்கிற சாணத்தை அள்ளுறதுதான். மாட்டு கொட்டை கிளீனா இல்லனா மாடுகளுக்கு நோய் வந்துடும். மாட்டு கொட்டைகளை கிளீன் பண்றதுக்காகவே டிஸ்கவரி 120ங்கிற இந்த வண்டியையும் உருவாக்கி இருக்காங்க. இதுவும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வண்டி. நம்ம மேனுவலா எதுவுமே பண்ணணும்ங்கிற அவசியமே கிடையாது. இதோடைய சார்ஜிங் ஸ்டேஷன்ல இந்த பைப் கனெக்ஷனை செட் பண்ணிடுவாங்க. இந்த வண்டிக்குள்ள 2 டேங்க் இருக்குது. ஒரு டேங்க்ல இதுவே தானா தண்ணியை ஃபில் பண்ணிட்டு போய் தொடர்ந்து மாட்டு பண்ணைய தண்ணியை ஊத்தி கழுவிக்கிட்டே இருக்குது. இன்னொரு டேங்க்ல இது கழுவி விடுற கழிவு நீர் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்து நம்ம எந்த இடத்துல கழிவுகளை கொட்டணும்னு செட் பண்ணி வைக்கிறோமோ அங்க வந்து கரெக்டா கொட்டிட்டு போயிடுது. இதனால இந்த ஒரு சின்ன வண்டி இருந்தாலே மாட்டு பண்ணைகள் எப்பவுமே சுத்தமா இருக்கும். இதுக்கு அடுத்ததா மாட்டு பண்ணையில இருக்கிற கஷ்டமான வேலையே கண்ணுக்குட்டிகளை வளர்க்கறது தான். ஏன்னா பெரிய மாடுகளை விட கண்ணுக்குட்டிகள் தான் சீக்கிரமா நோய்களால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடும். இதுக்காகவே ஃபோஸ்டர்ங்கிற நிறுவனம் கண்ணுக்குட்டிகளை பாத்துக்கிற இந்த மிஷினை உருவாக்கி இருக்காங்க. இந்த டிவைஸே கண்ணுக்குட்டிகளுக்கு கரெக்ட் டைமுக்கு பால் கொடுத்துடும். கண்ணுக்குட்டிகளுடைய ஹெல்த்தையும் ட்ராக் பண்ணும். நம்மளுடைய டேப்லயே கண்ணுக்குட்டிகளுடைய ஹெல்த்தையும் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் தினமும் எவ்வளவு பால் குடிக்குதுங்கிற அளவை கூட இந்த டிவைஸ் நமக்கு டீடைல்டா காட்டிடுது. இதனால ஏதாவது ஒரு கண்ணுக்குட்டி சாப்பிடலனா கூட நமக்கு உடனே தெரிஞ்சிடும். அடுத்தது ஹார்ஸ் வாக்கர். முன்னாடி எல்லாம் குதிரைகளை தண்ணில நடக்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய இடத்துல நிறைய செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை உருவாக்குவாங்க. ஆனா இப்ப குதிரைகளுக்கு ஸ்பாவே வந்துருச்சு. குதிரைகள் கால்ல இருக்கிற பிளட் ஃப்ளோவை சீரா வச்சுக்கிறதுக்காக இந்த டிவைஸை உருவாக்கி இருக்காங்க. இது நல்ல ஹாட் வாட்டரை குதிரைகள் கால்ல ஃபோர்ஸா தண்ணி அடிச்சு குதிரை கால்களுக்கு மசாஜ் பண்ணி விடுது. அதுவும் இதுல இருக்கிற ட்ரெட்மில்லயே குதிரைகள் நடக்கவும் செய்யலாம். இதுல நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஐஆர் ஹீட் ரேடியேஷன் மிஷின் மூலமா குதிரைகளுடைய உடம்ப காய வைக்கிறாங்க. இந்த டிவைஸ் குதிரை உடம்புல இருக்கிற ஒட்டு உண்ணிகளை கூட ஈஸியா சாகடிச்சிருதாம். இதனால குதிரைகளும் ரொம்பவும் ஆரோக்கியமா இருக்குதுங்க. அடுத்தது ஷீப் ஜெட்டர். ஆடுகளை வளர்க்குறவங்களுக்காகவே இந்த ஷீப் ஜெட்டரை உருவாக்கி இருக்காங்க. பொதுவா செம்மறி ஆடுகள் உடம்புல
உடம்புல முடிகள் அடர்த்தியா இருக்கிறதுனால பூச்சிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுங்க உடம்புல பூச்சிகள் பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக தான் இந்த மிஷினை உருவாக்கி இருக்காங்க. ஆடுகள் இத கிராஸ் பண்ணி போனாலே இது ஆடுகள் உடம்புல மருந்தடிச்சு விட்டுரும். வெயில் காலங்கள்ல இது மேல தண்ணியை தெளிச்சு ஆடுகளை நம்ம குளிர்ச்சியாவும் வச்சுக்கலாம். அடுத்தது கிரெயின் வியபிள் ரோபோட். பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கிற இந்த டிவைஸ் சூப்பரான வேலையை செய்யுது. தானியங்களை கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஆனா இப்போ இந்த சின்ன ரோபோட் வண்டியே சூப்பரா கிரைண்ட் பண்ணி கொடுத்துருது. மனிதர்கள் இந்த மாதிரி தானியங்கள் மேல ஏறும்போது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இது மேல நின்று இத கிரைண்ட் பண்ணாம விட்டுட்டா இதுல பூச்சிகள் பிடிச்சிரும். இதனால இதுக்கு முன்னாடி மனிதர்கள் தான் இது மேல ஏறி போய் இதுங்களை கிரைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ இந்த சின்ன டிவைஸே மனிதர்களுடைய வேலையை ரொம்பவே ஈஸியா ஆக்கிடுச்சு. ஒருவேளை ஏதாவது பூச்சிகள் இருந்தா கூட இது உடனே நம்ம மொபைலுக்கு இன்டிமேஷனும் கொடுக்கும். நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்மார்ட் ஃபார்மிங். ஜப்பான்காரனாலே மூலக்காரன்னு சொல்வாங்க. ஜப்பான்ல தான் முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் நாத்து நடுறதுக்கு நிறைய பேரை வேலைக்கு கூப்பிடுவாங்க. ஆனா இப்போ இந்த வண்டியை எவ்வளவு ஈஸியாவும் வேகமாவும் புற்களை நடுது பாருங்க. ஜப்பான்ல உள்ள விவசாயிகள் பல வருடங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபார்மிங்க்கு மாறிட்டாங்க. நிறைய வேலையாட்கள் இல்லாம குறைவான ஆட்களை வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் மெத்தட்ல சூப்பரா விவசாயம் பண்றாங்க. அவுட்டோர் மட்டும் இல்லாம இன்டோர்லயும் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங்க கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பெருசா விவசாய நிலைமை இல்லனாலும் ஜப்பான்ல இந்த மாதிரி பெரிய கட்டிடங்களுக்குள்ளேயே இப்ப சூப்பரா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரோன்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே செடிகளுடைய வளர்ச்சியை கண்காணிச்சு மொபைல்லயே மொத்த ரிப்போர்ட்டையும் கொடுத்துருது. இந்த மாதிரி இன்டோர்ல விவசாயம் பண்றதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நிலத்துல விவசாயம் பண்ணும்போது தேவைப்படுற தண்ணில வெறும் 10% தண்ணீர்லயே இன்டோர்ல விவசாயம் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ், உங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணணுங்கிற ஆசை இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.